பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்களாக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், ஏசுராஜன்னம் சொந்தமாயினார். இந்த பார்த்தளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்த்தளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை திரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை திரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்த்தளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்த்தளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நற்கிரியைகளை செய்வதற்காகவே நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அதே சமயம் நாம் செய்கின்ற நல்ல செயல்கள் நமக்கு உலகத்திலே வாழ்கிற வேளையிலே ஜனத்தின் மத்தியிலே நம்முடைய காரியங்களுக்குண்டான புகழை நமக்கு தேடி கொடுக்குமே. ஆனால் அவைகள் கர்த்தருக்கு மகிமையையும் கனத்தையும் சேர்க்கிற செயல்களாக நிச்சயமாக இருக்காது. எனவே அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்கு பண்ணவில்லை. எனவே நமக்கு பேர் புகழ் உண்டாக ஏதாவது காரியங்களை இந்த பூமியில் வாழும்போது நாம் செய்வோமே. ஆனால் அதற்குண்டான புகழை நாம் பெற்றுக்கொள்வதனாலே பலனை இந்த பூமியிலே நாம் பெற்றுவிடுவோம். எனவே எதை செய்தாலும் அதற்கு பரலோகத்திலே அதற்கு அங்கீகாரம் ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்துடன் இது கர்த்தருக்கு கனத்தையும் மகிமையும் அழியாத புகழையும் தேடுகிறது என்று நாம் பார்த்து நாம் செய்யும்போது, அப்படி செய்யும்போது பூமியிலும் கர்த்தர் நம்மை உயர்த்தி அதற்குண்டான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இந்த வசனத்தை விளக்கும்படியாக ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே செய்த ஒரு காரியத்தை தேவன் எப்படியாக அங்கீகரித்து ஆசீர்வதித்தார் என்பதை இந்த நாளிலே சாட்சியாக சொல்ல நாம் கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, சபை ஆரம்பிப்பதற்கு முன்பாக மேலே கூடாரம் போட்டு ஒரு குடிசைக்குள்ளே சபை ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி ஆரம்பித்த வேளையிலே பக்கத்தில் இருக்கிற அநேக இடங்களிலிருந்து நிறைய வயதானவர்கள், அதாவது படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று நான் சொல்றதுனால தப்பாக நினச்சிக்காதீங்க, அதாவது வேதத்தை எடுத்து வாசிக்க முடியாத வயதானவர்கள் நிறைய பேர் வந்திருந்தார்கள். அப்படி வந்து கொண்டிருந்த அந்த வேளையிலே ஆண்டோடைய பெரிதான கிருபையை அவங்க ரொம்ப வசனத்தை நல்லா கேட்டு முடிச்சுருக்கு. அவங்க போகும்போது நான் வீட்டுக்கு போய் நீங்கள் பைபிள் வாசிப்பீங்களாம்மான்னு கேட்டால், ஐயா சின்ன வயசில் படிக்கலை, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் எங்களுக்கு எப்படி வேதத்தை நீங்கள் சொல்லும்போது ஞாபகம் வச்சுக்கிறோம் அவ்வளோதானே தவிர மற்றபடி எங்களுக்கு வேதத்தை திறந்து வாசிக்கிறதற்குண்டான படிப்பறிவு ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, வசனம் தான் முக்கியமான காரியம், எனவே வசனம் உங்கள் இருதயத்திலே அது பதிய வேண்டுமானால் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்.
சொல்வேன். அப்போ டேப் ரெக்கார்டு இருந்த நாட்கள். அந்த டேப் ரெக்கார்டு இருந்த நாட்கள் எனக்கு கர்த்தர் ஒரு ஆலோசனை சொன்னார். என்ன சொன்னார் என்றால், நீ ஒன்று செய் மகனே, ஒரு பெரிய டேப் ரெக்கார்டர் ஒன்று வாங்கி அந்த டேப் ரெக்கார்டரை நீயும் மகனுமா உட்கார்ந்து, அதாவது சலிப்பில்லாமல் கேட்பதற்கு உன் மகனை லைட்டாக ஆர்கனில் வாசிக்க சொல்லிட்டு நீ ஒவ்வொரு சுவிசேஷமாக வாஸ்து ஒவ்வொரு கேசட், அது அப்பப்போ C60 C90 அந்த மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி அத்தனை மணி நேரம், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஓடுகிற கேசட்டில் அதை நீ பேசி பதிவு செய்து அவர்களுக்கு நீ கொடுப்பாயானால், இப்போ டேப் ரெக்கார்டர் ஏறக்குறைய எல்லா வீடுகளிலும் இருக்கிறது, அதனால் அதை அவங்க கேட்கறதுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். எனவே தேவனுடைய கிருபையினாலே நான் ஜெபித்தேன். அப்போ எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்து பையன், அப்போ தான் அவர் துபாயிலிருந்து வருகிறார். வரும்போது ஒரு பெரிய டேப் ரெக்கார்டர் அவர் கொண்டு வந்து விலைக்கு எனக்கு கொடுத்தார். அந்த நாடிலே அதை வாங்கின பிற்பாடு தேவனுடைய கிருபையினாலே, அப்போ நாங்கள் கேகேஆர் வீட்டில் இருந்தோம். அங்கே டவுனில் அந்த ஒரு இடத்துல இருந்தோம். அந்த இடத்துல என் மகன் அப்போ ரொம்ப சின்னவன், அவன் பள்ளிக்கூடம் படிக்கிற பையனாக இருந்தான். இரவு நேரத்தில் நாங்கள் உட்கார்ந்து நிறைய நேரங்களில் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது நாயெல்லாம் குறைக்கும் சுற்றி உடனே அதை நாங்கள் டெலீட் பண்ணிவிட்டு உட்கார்ந்து அந்த நாளில் அந்த காரியங்களை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். இதன் மூலமாக சபையில் வேதம் வாசிக்க முடியாதவர்களும் வேதத்தை ஆழமாய் அறிந்து கொள்ள திரும்ப போட்டு கேட்க இந்த காரியத்தை செய்த பிற்பாடு தேவனுடைய கிருபையினாலே திரும்ப சபையில் சில காரியங்கள் நடக்கும்போது எங்கள் சபைக்கு வந்து ஒரு மூப்பர் ஒரு பெரிய ரெக்கார்டிங் ஒரு பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சு ஒவ்வொரு மாதமும் நான் கொடுக்கிறேன். நான் சாதாரணமாக சுவிசேஷங்களை தான் ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து கொண்டிருந்தேன். ஆனால் அவர் என்ன செய்தார்னு பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு வாரத்தினுடைய செய்தியும் கூட ஜனக மத்தியிலே பதிவும்படியாக கேசட்ஸில் அதை கொண்டு வந்து வச்சு நான் மெசேஜ், அதாவது ஆல்சரில் நின்று கொடுக்கும்போது அதை ஜனங்கள் கேட்கும்படியாக அதை ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க தேவனுடைய கிருபையினாலே வார்த்தை அதிகமாய் ஜனங்கள் மத்தியிலே பரவி போக கர்த்தர் கிருபை செய்தார். இதன் மூலமாக என்ன நீங்கள் அப்படி கேட்குறீங்களா? நமக்கு இந்த பூமியிலே வார்த்தை தான் முக்கியமான காரியம். எனவே வேத வசனங்கள் ஜனங்களுடைய இதயங்களிலே பதியும்படியான காரியத்தை செய்யும்போது தேவன் எப்படியாக அந்த அங்கீகரித்து பிற்பாடு அவர் அதை எப்படி மேன்மையாக உயர்த்துகிறார் என்பதை நாளைய சாட்சியில் நாம் கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாகவும் நாளைய சாட்சியின் மூலமாகவும் மகிமைப்படுவாராக. நாம் செய்கிற நற்கிரியைகள் நமக்கு பெயர் புகழ் உண்டாக செய்யாதபடி நாம் அது ஜனங்களுக்கு அழியாமையும் கனத்தையும் கர்த்தருக்கு உண்டு பண்ணும்படியான காரியங்களாக இருக்கும்படி நாம் செய்யும்போது கர்த்தர் அந்த காரியத்தை அங்கீகரித்து நம்மை உயர்த்துகிறார் என்பதற்காக இந்த சாட்சிகள் மத்தியிலே நான் கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, நாங்கள் எதை செய்தாலும் பரலோகத்திலிருந்து அதை நீர் பார்த்து அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறதற்காய் மக்கள் நன்றி. இந்த பூமியிலே தேர்ப்புகள் உண்டாக பலனை அனுபவிக்க நாங்கள் காரியத்தை செய்யாதபடி நற்கிரியைகளை சோர்த்து போகாமல் செய்து அப்பா அழியாமையும் கனத்தையும் உமக்கு உண்டு பண்ணும்படியாக கிரியைகளை செய்ய கர்த்தருக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.